இன்றைக்கி நம்ம ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து தக்காளி சட்னி வைக்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், உளுந்து, காஞ்ச கருவேப்பிலை, வரமிளகாய், தக்காளி, வெங்காயம் வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது உளுந்தை போடுறோம். உளுந்து நிறையா போட்டிங்கன்னா சட்னி நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கு தான் உளுந்து போடுறோம். இப்போது காஞ்ச கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டுப்போம். அடுப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்குவோம், கருவிடும். வரமிளகாய் வதங்கிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை போடுவோம். கருவேப்பிலை வாங்கி நிறையா நம்ம தோட்டத்தில் கொண்டு வந்ததுனால கருவி நிறையா கொஞ்சம் வாடி இருக்குது. அதை கூட கொஞ்சம் போட்டோம்னா நல்லாயிருக்கும், வெடிச்சாகாமல். கருவேப்பிலை வந்து காஞ்சி போய் இருந்துச்சுன்னா நம்ம மசாலா சாமான் அரைக்கிறப்போ போட்டோன்னா நல்லா இருக்குங்க. கொஞ்சம் இப்போ வதங்கி இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை போடுவோம். கொஞ்சம் வதங்குறதுக்காக உப்பு போட்டுக்குவோம். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இப்போ நல்லா வதங்கிட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரேஷனில் வாங்கின அந்த அரிசியை நல்லா களைஞ்சிட்டு அதில் மாவாட்டி நம்ம வந்து இப்போ தோசை ஊற்றிருக்கோம். சம்முக்குட்டிக்கு தோசை தான் வேணுன்றுச்சு. தோசை ஊற்றி தக்காளி சட்னி வச்சுருக்கோம். பாருங்க, வடையும் வந்து நம்ம வடைக்கும் தனியாக ஆட்டலை மாவு. நம்ம நேற்று இட்லி தோசைக்கு ஆட்டின மாவை கொஞ்சம் உளுந்தோடு சேர்த்து கொஞ்சமாக எடுத்து வச்சதுனால தண்ணியாக இருந்துச்சு. அதனால் வடை பாருங்கள் இப்படி இருக்குது, உளுந்த வடை. இதாங்க இன்றைக்கி நமக்கு சாப்பாடு. சம்முக்குட்டிக்கு மார்னிங் டிஃபன் இதுதாங்க. தோசையும், இது ரேஷன் அரிசியில் செஞ்ச தோசை, வடை, தக்காளி சட்னி வச்சுருக்கோம். சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பார்ப்போம். இது சம்முக்குட்டிக்கு. நமக்கு இட்லி ஊற்றிருக்கோம், எடுத்துக்குவோம்.